இயேசு ஜீவிக்கிறார். இந்த காலவெளியில் நாம் ஒரு ராஜாவை குறித்து சிந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. ராஜா தானே நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த நாளிலே நாம் யோசபாத் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ராஜாவை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. யோசபாத் ராஜா என்று சொல்லும்பொழுது நம்ம எல்லாரும் சொல்லுவோம், அவர் நல்ல ராஜா தானே, அவர் நல்ல உபவாசம் எடுத்திருக்கிறாரு, ஒரு மனம் உள்ளவர், எப்படிலாம் அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு சில விசுவாசிகளாகி நாம் அதை குறித்து அறிந்திருக்கிறோம். அதை குறித்து கேள்விப்படாதவர்கள் நம்முடைய மத்தியிலே உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த யோசபாத் யார் என்று சொன்னால் ஆசா என்கிறார், ஆசா ராஜாவுடைய மகன். ஹல்லேலூயா. ஆசா கர்த்தருக்கு பிரியமானவனாய் ஜீவித்தது போல இந்த யோசபாத்தும் கர்த்தருக்கு பிரியமானவனாய் ஜீவித்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த யோசபாத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஆண்டவருடைய கற்பனைகளின்படியெல்லாம் செய்தாராம். சாதாரண 10 கற்பனைகளை கை கொள்வது மிகவும் சிரமமான காரியம். சாதாரணமாக சொல்லிவிடுவோம், ஆண்டவர் இதை சொன்னார் அதை சொன்னார், 10 கற்பனை தானேன்னு. அந்த 10 கற்பனையில் ஒன்றை கூட நம்ம என்ன செய்ய முடியாது, சரியானபடி நிறைவேற்றுகிறது ரொம்ப கஷ்டம். இந்த ராஜா ஆண்டவருடைய கற்பனைகளின்படியெல்லாம் செய்து வந்தாராம். ஹல்லேலூயா. இந்த 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இந்த யோசபாத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதிலே 4வது வசனத்திலே ஆண்டவருடைய கற்பனைகளின்படி அவர் செய்தார் என்பதை குறித்து நாம் அறிகிறோம். இந்த 5வது வசனத்திலே, அதே அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இந்த ராஜா ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள மனுஷனாய், கனமுள்ள மனுஷனாய், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்ற ஒரு ராஜாவாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் எப்படி இருந்தால் எனக்கு என்னன்னு நம்ம யாரும் யோசிக்க வேண்டாம். இப்போ நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி துபாய் நாட்டை குறித்து நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். நியூஸில் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? துபாய் ஒரு வறட்சியான பிரதேசம், ஒரு பாலைவனம் என்று சொல்லப்படுகிறதான தேசம். அந்த இடத்துல பெருவெள்ளம் ஏறிட்டபடினாலே மக்களுடைய நிலைமை எத்தனை பரிதாபம் தெரியுமா? அவர்கள் கஷ்டத்தையே அனுபவிக்காத பிள்ளைகள் எல்லாரையும் வைத்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்களுக்கு கரண்ட் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், கொஞ்ச நேரம் இந்த கரண்ட் இல்லைன்னா இந்த ரூம்குள்ளே நமக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. பயங்கர ஹீட் ஆகிட்ட மாதிரி இருக்கும். அந்த உஷ்ணமான பிரதேசத்தில், வறட்சியான இடத்துல கரண்ட் இல்லை. அங்கே ஒரு பிள்ளைக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, கரண்ட்டே இல்லை ஆண்டி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். பல விதமான இடங்கள் பாருங்கள், ஏர்போர்ட்டில் கூட தண்ணீர் உள்ளே புகுந்தபடினாலே போக்குவரத்து இந்தியாவுக்குலேருந்து வர்றவங்கெல்லாம் கூட யோசித்து பாருங்கள், கட்டாயம் வரணும், நிர்பந்தமாக இருந்தால் மாத்திரம் வாங்க, இல்லாட்டி வராதிங்க. ஹல்லேலூயா. அந்த துபாய்க்கு இப்படிப்பட்ட நிலைமை. எல்லா நிலைமையிலும் நம்ம யோசித்து பார்ப்போம், அவங்க பெரிய பணக்காராக இருக்காங்கல்ல, அவங்க நல்ல வசதியாக இருக்காங்கல்ல அப்படின்னு நம்முடைய சுயத்தில் நம்ம யோசிப்போம். எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அரசனை போலே ஆண்டிருந்தாலும் அழிந்திடும் செல்வம், அதனை நம்பாதே. அரசனை போலே ஆண்டிருந்தாலும் அழிந்திடும் செல்வம், அதனை நம்பாதே. கோடா கோடி கோடீஸ்வரர்கள், கோடா கோடி கோடீஸ்வரர்கள் ஓட்டாண்டியானதை அறிந்திடுவாயே. புல்லறிவாள் புறம் பேசி தீரியாதிரன், பொந்தியுள்வாள் நண்பரே போராமை என்னும் புல்லறிவாள். ஹல்லேலூயா. அழிந்திடும் செல்வம், அதனை நம்பாதே. ஹல்லேலூயா. அரசனை போல ஆண்டிருந்தாலும் எத்தனை பேர் இந்த இடத்துல மடிந்து போனார்கள், தங்குவதற்கு இடமில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த நாட்டில் பணக்கார நாடு, அங்கே போனால் இங்கே போனான்னு நினைக்க வேண்டாம், ஆண்டவர் தான் நமக்கு கிடைக்கலாம். ஹல்லேலூயா. இந்த யோசபாத் ராஜா மிகவும் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டாரா, கனமுள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அதே அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமாக இருக்கிறோன்னு தெரியல. உற்சாகமா இருக்கிறவங்களாம் நம்ம 10 மணிக்கெல்லாம் ஆராதனைக்கு வந்துடும், அப்படித்தானே? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உற்சாகமா இருக்கிறவங்க நமக்கு லேட்டா வீட்டில் இருக்க முடியுங்களா? முடியாது. எப்படியாவது வந்துடணும், ஆராதனைக்கு போகணும், இன்னைக்கு ஆராதனை நாள், கர்த்தரை துதிக்கிற நாள், கர்த்தரை நாம் ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் நாம் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு நாள் இப்போ பாஸ்டர் நம்முடைய குரூப்பில் ஒரு போட்டிருந்தாங்க, நம்முடைய சர்ச்சு வேலையை ஆரம்பிக்க போகிறோம், அதனால் எல்லாரும் ஜெபத்துக்கு வந்துடுங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபத்தோடு கூட ஆரம்பிப்போம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. வந்தவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நடந்து வந்தாங்க,
தூரத்தில் இருந்து நான் போலேயே நீங்கள் நினைப்பீங்க, நடந்து 2-3 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், சந்தேகமே இல்லை. அவர்கள் உற்சாகம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த யோசபாத் ராஜா கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே மிகவும் உற்சாகமாக இருந்தாராம். ஹல்லேலூயா. இங்கே யோசபாத்து உற்சாகம் உள்ள மனுஷனாக ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே காணப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாசிக்கிறவனாய் காணப்பட்டான். எல்லாரும் ஒரு கஷ்டம் வந்தபோது அம்மோனியர் மோவாபியர் எல்லாரும் படையெடுத்து வந்துட்டாங்க. உடனே நமக்கு எவ்வளோ படம் இருக்குது, நமக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பார்ப்போம் நம்மளும் படைக்கு போகலான்றதுக்கு முன்னாடி அவர் யோசித்த காரியம், எல்லா ஜனங்களையும் கூடி வர சொல்லி உபவாசம் என்று கூறிவித்தார். ஹல்லேலூயா. அப்படியானால் அவருக்கு ஆண்டவர் பேரில் எத்தனை நம்பிக்கை இருந்திருக்கோம் இல்லையா? ஆண்டவர் பேரில் விசுவாசம் இருந்தபடினாலே கர்த்தருடைய சமூகத்திலே நான் உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுவிப்பார், கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், கர்த்தர் எங்களுக்கு காரியங்களிலே வெற்றியை கொடுப்பார் என்கிற ஒரு பலத்த விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனாய் இந்த ராஜா காணப்பட்டதை வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இவரை குறித்து அதே 2 நாளாகமத்தில் வாசிக்கிறோம் 20ஆம் அதிகாரத்தில். அவர் செம்மையான மனுஷனாக இருந்தாராம். எப்படி இருந்தார்? எல்லா வழியிலும் அவர் பர்ஃபெக்டாக இருந்தாராம், செம்மையானவனாக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் ரொம்ப செம்மையாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே ஜெப நேரங்களில் எத்தனை பேர் எத்தனை மணிக்கூர் ஜெபிக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. மணிக்கணக்காய் ஆண்டவரோடு கொடுக்கிற அனுபவத்தை நம்முடைய அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். வேதத்தோடு நம்முடைய உறவு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சாத்தான் ஒரு ஊழியக்காரரை பார்த்து இவர் என்று சொல்லாதபடிக்கு இவர்கள் வேதத்துக்கு உறவினர் என்று சொன்னதை உங்கள் மத்தியிலே நான் சாட்சியாய் அறிவித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய உறவு எதோடு இருக்கிறது? கர்த்தரோடு கூட இருக்கிறதா? வேதத்தோடு கூட இருக்கிறதா? அவர் அனுப்பின தீர்க்கதரிசிகளில் எல்லா தீர்க்கதரிசிகளும் வேதத்தை கனப்படுத்திருக்கிறாங்க. இந்த யோசபாத் ராஜாவை குறித்து சொல்லணும்னு சொன்னால், அவர் இந்த வேத புஸ்தகத்தை எல்லாரையும் வாசிக்க செய்து அவர்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணாராம். என்ன பண்ணாரு? அங்கங்கே ஆளுங்களை ஏற்படுத்தி அந்த வேத புஸ்தகத்தை வாசிக்க சொல்லி அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணாராம். நம்ம பைபிள் ஸ்டடின்னு வச்சோம்னா எத்தனை பேர் வர போகிறீங்க? ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் நம்ம சர்ச்சில் தனியான ஒரு பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு நீங்கள் எல்லாரும் அநேகர் சோர்ந்து போனீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. வேதம் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்கிறது கருகலான சத்தியம். அந்த சத்தியத்தை கேட்பதற்கு என்ன வேலைகள் உங்களுக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு என்ன சொல்லணும்? ஆராதனை, புதன்கிழமை ஆராதனை, வேத வசனத்தை நான் போய் ஆராய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு ஓடி வர வேண்டும். எஸ்ராவை குறித்து கூட வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வேத வசனங்களை ஆராய்வதற்கு தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தானா. அவனே பக்குவப்படுத்திட்டான். வசனத்தை கேட்கணும், வேதத்தை நான் ஆராய வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தை நேசிக்கிறவர்களாக வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த யோசபாத் ஆவிக்குரிய காரியங்களிலே வேத புஸ்தகத்தை மற்றவர்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி அவைகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை ஏற்படுத்தினதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இத்தனை நல்ல மனுஷனாக எல்லா காரியங்களிலும் குறைவற்றவனாய் இருக்க வேண்டும் என்று காணப்பட்டு இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வீழ்ச்சி உண்டாகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு அப்படின்னா நீங்களும் நானே ஏமாத்துறங்க. எந்த ஜபத்துக்கும் வர்றதுக்கு கஷ்டப்படுறோம், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் சோர்வாக இருக்கிறோம், ஆராதனையிலே சோர்வாக இருக்கிறோம். நம்ம அப்படி இல்லை, நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைங்களை. கரங்களை ஒருத்தி ஒரு அல்லிலே சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். அவருடைய சேனையை சார்ந்தவர்களாய் நாம் காணப்படுகிறபடினாலே எல்லா காரியங்களிலேயும் உற்சாகம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போ கொஞ்சம் உற்சாகம் குறையுதுன்னு சொன்னால் சாத்தான் தன்னுடைய விதைகளை என்ன செய்வான்? தூவி விடுவான். அவன் களை செடிகளெல்லாம் நமக்குள்ளேயே விதைக்க ஆரம்பிச்சிருவான். அது தானாய் வந்து நம்மை முற்றிலுமாக நம்முடைய விசுவாச ஜீவியத்தை அது குலைத்து போடுகிறதாய் காணப்படுகிறது. ஆகவே நாம் உற்சாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய காரியங்களிலே குறைவுபட்டு போனான். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். அதே அதிகாரம் 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் 1 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்திற்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேக ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமேத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். ஹல்லேலூயா. ஆகாபோடே சம்பந்தம் கலந்து கொண்டானா.
இவனுக்கு நிறைய செல்வம் இருந்தது, பொன் இருந்தது, பொருள் இருந்தது. ஆகவே இவனுடைய வாழ்க்கையிலே நம்மை விட பெரியவங்களை இப்படி தான் நம்ம உலகத்தில் பார்க்குறோம். அந்த இடத்துல சம்பந்தம் கலந்தோம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அவங்க ரொம்ப பெரியவங்க, பெரிய குடும்பம், நல்ல பணக்காரங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அவ்விதமாக இந்த யோசபாத்தும் அதற்கு விதிவிலக்கல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் ஆகாப்புடைய குடும்பத்தோடு கூட சம்பந்தம் கலந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் யாரோட சம்பந்தம் கலக்கிறோன்னு எனக்கு தெரியல. வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அநேக நம்முடைய விசுவாச குடும்பங்களிலே அப்படிப்பட்டதான நிலைமைகள் வந்து விட்டபடினாலே, அப்படிப்பட்டதான இணைவுகள் வந்து விட்டபடினாலே விசுவாசத்திலே பிள்ளைகள் நிற்க முடியவில்லை. ஹல்லேலூயா. உலகத்துக்கு நேராய் அந்த தங்கள் ஈர்ப்பு, இதோ நான் விக்கிரகத்துக்கும் போவேன், அங்கேயும் போவேன், இங்கேயும் போவேன். ஹல்லேலூயா. அவர் பாஸ்டர் சொல்லுவார், நல்ல விசுவாச பிள்ளைங்களா இருப்பாங்களாம். பிள்ளைங்கள்லாம் பாட்டு பாடுவாங்க. சினிமா பாட்டு இல்லை சில பாட்டு, எங்கள் தேவன் பாட்டு இல்லை சில பாட்டு, சினிமா பாட்டு இல்லை சில பாட்டு, எங்கள் தேவன் பாட்டு இல்லை சில. அந்த மாதிரி இங்கேயும் நான் போயிடுவேன், ஆண்டவர் ஆராதிச்சிடுவேன், ஆண்டவர் நல்லவர், ஏசு ஜீவிக்கிறார், பாஸ்டர் சொல்லிட்டாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன். அங்கே போகிறோம், அங்கே பக்கத்தில் போனேன், இது ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் அதுலேருந்து தானே வந்தோம், அதனால் அதுக்கு போகிறோன்னு என்ன செய்கிறாங்க, விக்கிரகங்களை ஆராதிக்க நம்முடைய பிள்ளைகள் போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா. இதோ இவன் சம்பந்தம் கலந்தது கர்த்தருக்கு பிரியமில்லாதவையாய் காணப்பட்டது. ஆகாப்புடைய குடும்பத்தோடு கூட. ஆகாப்புடைய மனைவி ஏசபேல். ஏசபேலை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ என்னதோ எனக்கு தெரியாது. ஏசபேல் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரி மாத்திரமல்ல, அவள் அநேக கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவளுடைய காரியத்தை குறித்து சொல்லும்பொழுது அவனை கொன்று விட்டு யெகூ அங்கே வந்து கொண்டிருக்கிறார். யெகூவை பார்த்தவள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாளாம். பார்த்த உடனே உள்ளே ஓடி போயிட்டு கண்ணுக்கு மையிட்டாள், தலையை சிங்காரித்து கொண்டாளாம். நம்மள தலையை என்ன செய்வோங்க, சீவதானே செய்வோம். அவ தலையை சிங்காரித்து கொண்டாளாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தலையை சிங்காரிச்சிட்டு கண்ணுக்கெல்லாம் மை வச்சுக்கிட்டு அங்கே வந்து எட்டி பார்த்தாளாம். எட்டி பார்த்து, என் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்று கேட்டாள். என் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்று கேட்கிறாள். யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான ஸ்திரியாகிய அந்த ஏசபேலின் குடும்பத்திலே இவன் சம்பந்தம் கலந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சுமார் ஆகாப் ராஜா இறந்து 10 வருஷங்கள் கழித்து அதே நிலைமையில் அவள் காணப்பட்டாள் என்று சரித்திரத்தில் அது நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உலக பிரகாரமாய் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோமா? உலக மக்களோடு கூட நாம் சம்பந்தம் கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? விக்கிரக ஆராதனைக்காரரோடு கூட அங்கே நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, அங்கே நல்ல விருந்து கொடுக்குறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களோட போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோமே. வீட்டில் வேலை செய்கிறது மிச்சம் இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதோ. தேவன் அருவருக்கிறதான காரியம், தேவன் வெறுத்து தள்ளுகிறதான ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பொருளாசையாகிய விக்கிரகம் ஒருவேளை நம்மை ஆண்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை முரட்டாட்டம் பண்ணுதலாகிய விக்கிரகம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கலாம். எதிலே நாம் விக்கிரக ஆராதனைக்காரராக இருக்கிறோம் என்பதை இந்த பகல் வேளையிலே நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவன் விக்கிரக ஆராதனைக்காரரோடு கூட சம்பந்தம் கலந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? போதுமா? பாருங்க, சம்பந்தத்தில் மாத்திரம் இல்லை, தொழிலில் கூட நிறைய பேர் என்ன செய்வாங்க, வியாபாரத்தில் தொழிலில் அவங்களோட கூட அவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்கங்க, அவங்க கூட நான் பங்கு வச்சுக்கிட்டேன்னா 2 பேரும் சமமாக போயிடுங்க. அதுதான் நல்லா இருக்கும்னு நினைப்போம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அது எந்த காரியங்களானாலும் நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களால் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான மக்களோடு கூட அவர்களை கண்டால் அவர்களோடு ஒருமித்து போகிறார் என்று வேதம் சொல்கிறது. திருடனை காணும்போது ஒருமித்து போகிறோம், குடிகாரனை காணும்போது ஒருமித்து போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய எல்லா காரியங்களிலேயும் பரிசுத்தத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல
நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் உலகத்தோடு கூட, விக்கிரக ஆராதனைகளோடு கூட, விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு கூட, உலகத்தை நேசித்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்களோடு கூட நாம் சம்பந்தம் கலவாதபடிக்கு, அது தொழிலானாலும் வியாபாரமானாலும் அது குடும்ப காரியங்களானாலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இதோ கர்த்தருக்கு பயந்து ஜீவித்து செம்மையானவனாய் காணப்பட்ட இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஒரு வீழ்ச்சி ஏற்படுவதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக இவனுடைய காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அதே 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடே தோழமை பண்ணினான். ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டானா. யார் கூடங்க? அகசியா என்று சொல்லுகிற ராஜாவோடு கூட இவன் பழக்கம் வச்சுக்கிட்டான். பாருங்க, யோசபாத் ஆசா ராஜாவுடைய மகன் என்று சொன்னது போல இந்த அகசியா ஆகாப் ராஜாவுடைய மகன். ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்காரராகிய அந்த மகனா எண்ணப்பட்ட அகசியா ராஜாவோடு கூட இவன் தோழமை பண்ணிக்கிட்டானா. உலக பிரகாரமாக நீங்களும் நானும் அறிந்திருக்கிறதான ஒரு பழமொழி தான், டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ டெல் ஹூ ஆர் யூ. உன் நண்பன் எனக்கு சொல்லு, நீ யாருன்னு நான் உனக்கு சொல்லிடுறேன். ஹல்லேலூயா. நாம் யாரோடு கூட தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம்? யாரோடு கூட நம்முடைய நட்பு இருக்கிறது? உலக மக்களோடு கூட நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் நாம் வேறுபட்டவர்களாய் காணப்படுகிறோமா? ஹல்லேலூயா. அவனோடு கூட அவன் தோழமை பண்ணி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் முடியாதுமா, நான் போயிடணும். பாஸ்டர் போன வாரம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சொந்த தாய் மாமா தான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டான், நான் போகல, ஏன்னா அவன் ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டா. எல்லா காரியங்களிலேயும் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது உம்முடைய கிரியைகளை தேவன் முறித்து போட்டார் என்று சொல்லி 37வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த மனுஷன் அந்த அகசியாவோடு கூடி கொண்டபடினாலே, அவனோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து கொண்டபடினாலே, தோழமை கொண்டபடினாலே கர்த்தர் அவனுடைய காரியங்களை முறித்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஒரு பெரிய கப்பலை செய்கிறார்கள். பெரிய கப்பலை செய்து நம்ம எல்லாருமா சேர்ந்து பெரிய வியாபாரம் செய்ய போகிறோம். பாருங்கள், தர்ஷீஷ் என்கிற இடத்துல நிறைய பொண்ணு பொருள் மற்ற ஈயம் காரியம் எல்லாமே அங்கே ரொம்ப செழிப்பாக இருக்குமா. அதனால் தர்ஷீஷுக்கு போய் நம்ம பெரிய சாதனையை செய்ய போகிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய கப்பலை கட்டினாங்களாம். அக்காலத்துலலாம் கப்பல் தான் பிரயாணம், அப்படி தானே? ஃப்ளைட்டெல்லாம் இப்போ தானே வந்தது, ட்ரெயின் எல்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் இந்த கப்பல் வழியாக, படகு வழியாக சின்ன பொண்ணு போட்டுகளை செய்துட்டு அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. இந்த யோசபாத் ராஜா ஒரு பெரிய கப்பலை செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார். ஆனால் அவருடைய தோழமை சரியில்லாதபடினாலே, அவருடைய கூட்டுறவு சரியா இல்லாதபடினாலே, அவன் விக்கிரக ஆராதனைக்காரரோடு கூட தன்னுடைய நட்பை வைத்துக் கொண்டபடினாலே அங்கே தேவர் அவருடைய கப்பலை உடைத்து போட்டார், அவனுடைய கிரியைகளை முறியடித்து போட்டார் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் யாரோடு கூட தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த காலவெளியில் நாம் சிந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த வசனத்தை நம்முடைய மத்தியிலே வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கவில்லை. ஜெபித்து கொண்டே இருக்கும்போது இந்த ஒரே ஒரு வசனம் தான், தர்ஷீஷின் கப்பல்களை உடைக்கிறீர். இந்த தர்ஷீஷின் கப்பல்களை ஏன் உடைச்சார் ஆண்டவர்? 48ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். ஏன் அந்த கப்பலை ஆண்டவர் உடைச்சாரு? உண்மையாக யோனாவை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். யோனா ஊழியத்துக்கு அழைச்சார் ஆண்டவர். அங்கே போய் நினிவேல போய் உபதேசம் பண்ணுன்னு சொன்னோடனே யோனா என்ன பண்ணிட்டாரு? தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். அவர் டிக்கெட் எடுத்துக்கிட்டாரு. அந்த கப்பல் அவன் பிரவேசித்ததானே, யோனா பிரயாணம் பண்ண நினைத்த அந்த கப்பல் தர்ஷீஷுக்கு போகலை. வழியிலேயே அவனை இறக்கி போட வேண்டியதாகிவிட்டது. ஹல்லேலூயா. அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே ஒருவேளை தேவன் இந்த தர்ஷீஷின் கப்பல்களை உடைக்கிறாரோ என்று நான் நினைத்தேன். ஆனால் உள்ளே ஆழமாய் போகும்போது தர்ஷீஷை குறித்து வேதத்தில் பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தர்ஷீஷ் என்கிற ஜனங்கள் ஆண்டவரை குறிச்சே அறியாதவங்களாம், அவருடைய மகிமையை காணாதவர்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய வல்லமையை அறிந்தவர்கள், கர்த்தருடைய கிரியை நாம் பார்த்திருக்கிறோம், ரசித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த மனுஷன் இங்கே பார்க்கும்போது பெரிய கப்பலை தான் செய்தான். அவனுடைய தோழமை சரியா இல்லாதபடினாலே, அவனுடைய கூட்டுறவு சரியா இல்லாதபடினாலே தேவன் அவனுடைய காரியங்களை முறியடித்தார். ஏன் என் காரியங்கள் இப்படி இருக்கிறது? நான் ஏன் இன்னும் என் வாழ்க்கையிலே முன்னேறவில்லை? ஏன் என்னுடைய குடும்பத்தில் இன்னும் சமாதானம் உண்டாகவில்லை? இன்னும் நாம் எப்படி இருக்கிறோம்?
ஆண்டவரை விட்டுவிட்டு உலக பிரகாரமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்களை தேவன் தூரத்தில் இருந்தே அறிகிறாராம். ஒருவேளை நாங்களாம் பக்கத்தில் இருந்தால், ஓ இந்த எல்லாம் பேசுகிறாங்களோ, இதனால தான் இப்படி பேசுனாங்களோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தூரத்தில் இருந்தே, ஓ இந்த இதில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஸ்கெட்ச் போட்டு சொல்லிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கூட்டுறவு எப்படி இருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பிதாவோடு இருக்கிறதா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதா? வேதத்தோடு கூட இருக்கிறதா? உண்மையாகவே இந்த பாருங்கள், டைட்டானிக் கப்பலை குறித்து நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். டைட்டானிக் கப்பல் செய்யும்போது ஒருவராலும் ஒரு காலம் இந்த கப்பலை என்ன செய்ய முடியாது, உடைக்கவே முடியாது. யார் என்ன நினைச்சாலும், உடைக்கணும்னு நினைச்சாலும், ஒருவேளை குண்டு துளைத்து கூட இந்த கப்பலுக்கு சேதமே வராதுன்னு நினைச்சாங்களாம். அந்த கப்பல் புறப்படுகிறது, லண்டன்லேருந்து வந்துட்டே இருக்குதான். வந்துட்டே இருக்கும்போது அமெரிக்காவிலேருந்து அவங்களுக்கு செய்தி அனுப்புகிறாங்க, பா அட்லாண்டிக் சமுத்திரத்தில் பெரிய பனி பாறைகள் நிறைந்திருக்கிறது, ஆகவே நீங்கள் என்ன செய்துருங்க, அந்த பக்கம் வராதிங்க, கொஞ்சம் தள்ளி போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அவர் செவி கொடுக்கவே இல்லையா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அதற்கு முன்னாய் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னதாக ஒரு கப்பல் போய்கொண்டே இருக்கிறதாம். அந்த கப்பலில் உள்ள மாலுமி இந்த கப்பலில் உள்ள மாலுமிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாராம், நாங்கள் தள்ளி வந்துட்டோம், எங்களுக்கு அறிக்கை, நீங்கள் இன்னும் கிட்ட நெருங்குறீங்க, போகாதீங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்கன்னு அறிவிப்பு கொடுக்குறாங்க. என்னையா அட்லாண்டிக் இதில் பெரிய பனிப்பாறையா, எங்கள் ஷிப்பு எப்படிப்பட்டது, எங்களுடைய கப்பல் மிகவும் சக்தி வாய்ந்த கப்பல், இந்த கப்பலை யாரால் உடைக்க முடியுமா அப்படின்னு அவன் செவி கொடுக்கவே இல்லை. ஞானஸ்நானம் கட்டாயம்பா, நம்முடைய ரட்சிகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரு, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாருப்பா, ஆகவே நம்ம ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படினோன்னு சொல்லி பாருங்களேன். ஏசு எடுத்தார், அவ்வளோதானே, நம்ம எடுத்துட்டா போச்சு, பின்னாடி எடுத்துட்டா போச்சு, பார்த்துட்டா போச்சு. இதெல்லாம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேணும். ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், வேதத்தின்படி நம்ம எல்லா பிள்ளைங்களையும் முக்காடு போடணும்னு சொல்லுவாங்க. தூதர்கள் நிமித்தமா, மனுஷர் நிமித்தம் அல்ல, தூதர்கள் நிமித்தம் நம்ம ஆராதிக்கும் போது தூதர்கள் இங்கே உலாவுகிறார்கள். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். தூதர்கள் நிமித்தம் முக்காடு போடணும்னு சொல்லியிருக்குமான்னு சொல்லி பாருங்க. நம்முடைய மகிமையை நாம் மறைத்து ஆண்டவரை வெளிப்படுத்த வேணும்னு சொன்னால் கூட கஷ்டப்படுவாங்க கீழ்ப்படிகிறதுக்கு. ஹல்லேலூயா. சின்ன காரியமாக தான் நமக்கு இருக்கும், ஆனால் ஆண்டுடைய பார்வையில் அது பெரிய காரியமாக எண்ணப்படும். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நாம் இன்னும் எந்தெந்த சத்தியங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்? உலக பிரகாரமாக உலகத்தை நேசித்து உலகம் எனக்கு போதும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் உலகத்தை வெறுத்து, என் தேவரே நான் உம்முடைய மகள், நான் உம்முடைய மகன் என்று சொல்லி கர்த்தரை பின்பற்றுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணுமா? கீழ்ப்படியாதவர்கள் நிமித்தம்னு வேதத்தில் கீழ்ப்படுதலை குறித்து மாத்திரம் அதிகமான வசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோம்? ஹல்லேலூயா. இன்றைக்கு மரணம் வந்தாலும் வரட்டும் என்று நாம் சொல்ல முடியுமா? இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருந்தால் என்னுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்கிறீர்களா? இல்லாவிட்டால் தேவனுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாக அல்ல, குறை உள்ளவர்களாய் எண்ணப்படுவோம். கர்த்தருக்கு முன்பாக நாம் தள்ளப்பட்டவர்களாய், நம்முடைய கிரியைகளிலே நாம் முறியடிக்கப்பட்டவர்களாக தேவன் தர்ஷீஷின் கப்பல்களை உடைத்து போடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கப்பல் உடைந்து போகாதபடிக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1 வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1 வசனம். ஹல்லேலூயா. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்களே. ஹல்லேலூயா. விசுவாசமாகிய கப்பல், இன்றைக்கு அநேகருடைய கப்பல் சேதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் நம்முடைய தேவன் முன்பாக நம்மை அறிக்கையிடுகிறது இல்லை? தேவனுக்கு முன்பாக நாம் ஏன் நம்மை தாழ்த்துகிறது இல்லை? தேவனுடைய சத்தத்துக்கு, அவருடைய சித்தத்துக்கு நாம் ஏன் இன்னும் செவி கொடுக்கிறது இல்லை? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் காக்கப்பட்டு வருகிறோம் அல்லவா? கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஜீவன் கொடுத்திருக்கிறாரே, சுகத்தை கொடுத்திருக்கிறாரே. வேதம் சொல்லுகிறது, சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர் அவரே. அவர் சம்பாதிக்க பலன் கொடுக்கலன்னா நம்ம வேலைக்கு கூட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பிரியமானவர்களே, அவருடைய கிருபை தான் நம்மை தாங்குகிறது, தேற்றுகிறது, பலப்படுத்துகிறது. நமக்குள்ளே தேவன் ஒரு மனசாட்சியை கொடுத்துருக்கிறாரா? மிருகங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? கிடையாது. அப்படிதானே? ஏதாவது ஒரு தவறான காரியத்தை, ஒருவேளை பிள்ளைகளுக்கு இறங்காமல், ஒருவேளை தாய் தகப்பனுக்கு இறங்காமல், அவர்கள் பசி பட்டினியாக இருக்கும்போது அவர்களை கவனியாமல் விட்டு விடுறான்னு சொல்லுங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? சே, இவனுக்கு மனசாட்சி இருக்கா சொல்லுவோம்ல.
மனசாட்சி இருக்கா? அப்பா அம்மா இவ்வளோ பரிதாபமாக இருக்காங்க, சாப்பிடக்கூட வழி இல்லாமல் இருக்காங்க, இவன் நல்லா சாப்பிட்டுட்டு இவன் காரில் போகிறான் வர்றான், இப்படி இருக்கிறானே அப்படின்வாங்க. அதே விதமாகத்தான் பிள்ளைகளை கவனிக்காமல், பிள்ளைகள் ஒருவேளை ஒரு சமயங்களிலே கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. அவங்களை நம்ம விட்டுருவோமா? கஷ்டப்படுறாங்க, சரி அவன் கீழ்ப்படியில அதனால் அவன் அப்படி தான் கிடக்கட்டுன்னு விட்டுருவோமா? விட மாட்டோம் இல்லையா? எப்படியாவது தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல, ஹல்லேலூயா, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இறங்குகிறோம் அல்லவா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதுதான் நமக்குள்ள இருக்கிற ஒரு மனசாட்சி. இந்த மனசாட்சி சேதப்பட்டு போனால், இந்த மனசாட்சி பிரயோஜனமற்று போனால் நம்முடைய கப்பல் உடைந்து போகும். ஹல்லேலூயா. நான் எத்தனை பேருடைய விசுவாசி என்று சொல்லி நீங்களும் நானும் சொல்லிக் கொண்டிருந்தாலும் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நாம் செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. சியோன் துறைமுக வரையிலேயும் நம்முடைய கப்பல் போய் சேர வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்களேன், எந்த காரியத்தில் நான் குறைப்பட்டிருக்கிறேன்? எந்த காரியத்தில் நான் விக்கிரக ஆராதனைக்காரரோடு கூட, உலக பிரகாரமான மனுஷரோடு கூட, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோடு கூட நான் என்னுடைய உறவை வைத்துக் கொண்டிருக்கிறேன்? என்னுடைய தோழமை யாரோடு கூட இருக்கிறது என்பதை இந்த காலவெளியில் நாம் சிந்திப்போம். கர்த்தருக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். சிலர் இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்களே. நம்ம எல்லாரும் விசுவாசிகள், நான் விசுவாசி தான் அப்படின்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவன் விசுவாசி. அந்த விசுவாசத்தில் இந்த நல்ல மனசாட்சியை நம்ம தள்ளி போட்டுறாதபடிக்கு எல்லா உபதேசத்துக்கும் நாம் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் இனி உலகத்துக்கு இல்லை ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உமக்காய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், உம்முடைய சித்தம் செய்வது என் பாக்கியம் என்று சொல்லி அவருடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த யோசபாத் ஒரு விசேஷித்த மனுஷனாய் தேவனை தேடுகிறதற்கு தன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தினான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தேடுகிற சகோதரனாய் சகோதரியா நீங்கள் இருக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய வழிகள் செம்மையானவைகளாய் இருந்திருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் உபவாசித்து ஜெபித்தவர்களாய் இருந்திருக்கலாம். இப்பொழுது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இந்த வேளையிலே கர்த்தருடைய வருகை இருக்குமானால் நான் ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க தகுதியுடையவனாய் இருக்கிறேனா என்பதை கர்த்தர் சிந்திக்கும்படியா இந்த வேளையை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரை, சில நிமிஷங்கள் நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியினுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற தேவனுடைய கிருபையின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, கர்த்தாவே எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி, இனி ஆண்டவரை எனக்குள்ளே விழுக வேண்டாமப்பா. இதோ யோசபாத் ராஜா ஆண்டவரை ஒரு விசேஷித்த மனுஷனாய் காணப்பட்ட போதிலேயும் அவனுடைய தோழமை, அவனுடைய கூட்டம், இந்த அகசியாவோட கூடிக்கொண்டான் எழுதியிருக்கிறது. என்னுடைய ஆண்டவரே வாழ்க்கை எப்படி இருக்கிறதப்பா? உலக மக்களோடு கூட நான் இசைந்து கொண்டிருக்கிறேனா? உலக மக்களோடு கூட நான் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? உமது அன்புக்கு நான் தூரமாய் போகாதபடிக்கு உம்முடைய கிருபையிலே நிலைக்க நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆகாப்போடே அவன் சம்பந்தம் கலந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே உலக மக்களோடு கூட நம்முடைய சம்பந்தம் காணப்பட வேண்டாம். தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே நம்முடைய பாதை காணப்பட வேண்டாம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, என்னுடைய ஐக்கியம் உம்மோடு கூட இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் தந்த பரிசுத்த வேதத்தோடு கூட என்னுடைய ஐக்கியம் இருக்கட்டும். ஆண்டவரே, தினந்தோறும் நாம் வேதத்தை வாசிக்க தியானிக்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. சத்தியத்திலே நீ நடத்துங்கப்பா என்று சொல்லி சில நிமிஷங்கள் நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பாதை தாறுமாறாய் காணப்பட்டால், உலக மக்களோடு காணப்பட்டால், சத்துருக்களோடு கூட நாம் சேர்ந்து கொள்வோமே ஆனால் தேவன் நம்முடைய கிரியைகளை முறியடித்து போடுகிறவர். ஹல்லேலூயா. தேவன் தர்ஷீஷின் கப்பல்களை அவர்கள் போகாதபடிக்கு அந்த கப்பலை உடைத்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு முன்பாக உடைந்து போகாதபடிக்கு, புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒரு நிலைமைக்குள் ஆகாதபடிக்கு அவர்களுடைய கிருபைகளை பற்றி கொண்டு அவருக்காய் ஜீவிக்க சியோன் துறைமுகம் வரையிலேயும் போய் சேர பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆமென்.